i10 2013 மாடல். இது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்றது ஒன்று வந்திருக்கு. இது வந்து ஏஎம்டி ஆட்டோமேட்டிக் கிடையாது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். இந்த வண்டியில ஆட்டோமேட்டிக் ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இதை எப்படி சரி பண்ணலாம், எப்படி செக் பண்ணி டயக்னாஸ் பண்ணலாம்னா இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகும். இந்த வண்டி வந்து கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி கீர் ஷிஃப்ட் பண்ணா கீர் வந்து ஜம்ப் ஆகுது. அதாவது நான் இப்போ கீரை வந்து பார்க்கிங்ல இருக்கு, பார்க்கிங்ல இருந்து டி மோடோ இல்லை வந்து ஆர் மோடுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது ஒரு ஜம்ப் ஆகி மூவ் ஆகுது. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு கீர்ல தான் வண்டி ஓடிட்டே இருக்க கண்டி கீர் ஷிஃப்ட் ஆகுற மாதிரி நமக்கு தெரியவே மாட்டேங்குது. இன்ஜின் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகிட்டே இருக்கு கண்டி வண்டி வந்து ஒரு 40க்கு மேலே வண்டி போக மாட்டேங்குது. இதை எப்படி செக் பண்ணலான்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ண பாருங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ கீர் போட்டு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கீர் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்றத காட்டுறவங்களுக்கு இப்போ பி மோடில் வச்சுருக்கேன். பில இருந்து நான் டிக்கோ இல்லை ஆருக்கோ ஷிஃப்ட் பண்ணும்போது ஒரு ஜர்க் ஆகுது. பாடியே பார்த்தீங்கன்னா பாருங்க, டியில் போடுறேன், ஒரு ஜம்ப் ஆகி அப்படி மூவ் ஆகுது. இந்த மாதிரி ஜம்ப் ஆகி இந்த கியர் பாக்ஸ், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ், இந்த கியர் பாக்ஸ்ல இந்த மாதிரி ஜம்ப் ஆகக்கூடாது. பட் வார்னிங் இண்டிகேஷன் எதுவுமே வரல. இதுல பாத்தீங்கன்னா செக்கிங் லைட்டோ அந்த மாதிரி இண்டிகேஷன் எதுவுமே வரல. கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னன்னா வண்டி பிக்கப் இல்லை, அதுதான் கஸ்டமரோட பியூர் கம்ப்ளைண்ட். செக் பண்ணி பார்க்கும்போது டிரைவ் பண்ணி பிசிக்கலா டிரைவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கியர் ஷிஃப்ட் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட், அதாவது டிலியோ இல்ல ஆர்லயோ ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த ஒரு ஜம்ப் ஒன்று ஆகி அப்புறம் மூவ் ஆகுது. இது ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வண்டி டிரைவ் பண்ணும்போது, வண்டி ஓடிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு பிசிக்கலா நம்ம செக் பண்ணும் போதே பார்த்தா இது வந்து ஒரு கியர் சேஞ்சிங் ஆகுற ஒரு இண்டிகேஷனே வரல. ஸோ இது ஏதாவது ரேட் பிட்டனா இருக்கலாமா, இல்லை ஏதாவது எலி கடிச்சிருக்கலாமா, ஏதாவது பிசிக்கலான ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டயக்னாஸ்டிக்ல ஸ்கேன்குள்ள போட்டு செக் பண்ணிக்கலாம். மேபி வந்து பிசிக்கலா செக் பண்ணும்போது ஏதாவது ஒயர் கட் ஆயிருக்கலாம், இல்லை ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கலாம் ஒயரு, அந்த மாதிரி ரிலேட்டடான அது மாதிரி வரும். ஸோ இன்கேஸ் ஒயர் எதுவுமே கட் ஆயிருந்தா கண்டிப்பா வந்து கிளஸ்டர்ல காட்டும். இப்போ காட்டல, பட் இருந்தா நம்ம ஸ்கேன் போட்டு இப்போ செக் பண்ணி பார்ப்போம் என்ன டிடிசி கோடு வருது, அந்த கோடு ரிலேட்டடா என்னென்ன நம்ம ப்ரொசீஜர்ஸ் செக் பண்ணி டயக்னாஸ் பண்ணி இந்த வண்டியை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலான்னு தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வண்டி வந்து i10 2013 மாடல். இது நான் 11 தான் எடுத்திருக்கேன். நான் வின் நம்பர் போட்டா ஆட்டோமேட்டிக்ல போக மாட்டேங்குது, இந்த சில மாடலுக்கு போகாது. அப்போ மேனுவலா தான் போட்டு எடுத்திருக்கேன். இல்லைன்னா வின் நம்பரை நம்ம மேனுவலா டைப் பண்ணி அதுக்கப்புறம் உள்ள போகலாம். பட் இப்போ நான் ஜென்ரலா எடுத்திருக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த டிசிஎம்ல பாத்தீங்கன்னா ரெண்டு டிடிசின்றது இண்டிகேஷன்ஸ் காட்டுது. இன்ஜின் கண்ட்ரோல்ல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. டிடிசி பாத்தீங்கன்னா P0722 P0750 டிடிசி கன்சிஸ்டிங்கா வந்துட்டே இருக்க மாதிரி இருக்கு. இது கரண்ட்லயும் காட்டுது. கரண்ட்ல காட்டும் போது பாத்தீங்கன்னா முழுக்க இந்த வண்டியில ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இப்போ வந்து ஹிஸ்டரியோ இல்ல வந்து அந்த மாதிரி காட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து கிளியர் பண்ண உடனே கிளியர் ஆயிடும். இது ப்ரெசன்ட் அப்படின்றத காட்டுது. ப்ரெசன்ட்னா கன்சிஸ்டிங்கா வந்துட்டு இருக்கு அப்படின்ற இண்டிகேஷன்ஸ் காட்டுது. இப்போ கிளியர் பண்ண உடனே கிளியர் ஆகுதான்றது செக் பண்ணி பார்ப்போம். நான் வந்து கிளியர் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் கிளியர் ஆகுதான். இன்கேஸ் கிளியர் ஆகலைன்னா வண்டியில ப்ராப்ளம் இருக்கு. இப்போ கிளியர் ஆகவும் மாட்டேங்குது. அதே டிலையும் இல்ல ஆர்லயும் ஷிஃப்ட் பண்ணா அந்த ஒரு ஜம்ப் ஆகி போகுது. பிளஸ் இந்த வண்டியில பாத்தீங்கன்னா ஸ்பீடாமீட்டரும் ஒர்க் ஆகுது. வண்டி நம்ம ஓட்டிட்டு இருக்கும் போது வந்து ஸ்பீடாமீட்டரும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்போ இதுல என்னென்ன அவுட்புட் வந்து இருக்கு வருதுன்ற ரீட் டேட்டால போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா கியர் ரேஷியோ, கியர் ஷிஃப்டிங்கு, அவுட்புட் ஷாஃப்ட், இன்புட் ஷாஃப்ட், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துக்கோங்க. இன்ஜின் ஆர்பிஎம் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வண்டியை நம்ம டிரைவ் பண்ணுவோம். டிரைவ் பண்ணும்போது இந்த வேல்யூஸ் வந்து சேஞ்சஸ் ஆகுதா இந்த கரண்ட் டேட்டால அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலான்றதான் இந்த வேல்யூஸை வச்சு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வண்டியை டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன், வண்டி ஓடிட்டு இருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஆனால் ஸ்பீடாமீட்டர் ஒர்க் ஆகல, சுத்தமாக ஸ்பீடாமீட்டர் ஒர்க் ஆகல. நான் வண்டியை வந்து ஒரு சர்டன் கிலோமீட்டர்ஸ்குள்ள ஓட்டிட்டு இருக்கேன்.
பட் அதே பாத்தீங்கன்னா கியர் ஷிஃப்ட் பொசிஷன் பாத்தீங்கன்னா ஒன்லயே தான் இருக்க கண்டி, அதுல இருந்து மாறவே இல்லை சுத்தமா. வண்டி மூவ்மெண்ட் ஆயிட்டு போயிட்டு இருக்கு பாருங்க. இப்போ இது கியர் ஒன்லயே தான் இருக்கு. எனக்கு நல்லா தெரியுது பாருங்க. இன்ஜின் ஆர்பிஎம் 3000 எல்லாம் போதே கண்டி. ஆனா ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து செகண்ட் கியருக்கு ஷிஃப்ட் ஆன ஒரு இண்டிகேஷனும் இல்ல. அதுல ஸ்கேன்லயும் காட்ட மாட்டேங்குது. இன்புட் ஷாப்டும் அவுட்புட் ஷாப்டும் பாத்தீங்கன்னா ஆர்பிஎம் வந்து 0லயே தான் இருக்கு. ஸோ சிக்னல் வயர் எதுவுமே வரல. ஸோ இதுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் நம்ம செக் பண்ணலாம், என்னென்ன செக் பண்ணி பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, இன்புட் ஷாப்ட் அவுட்புட் ஷாப்டோட மல்டிமீட்டர் வச்சு வேல்யூஸ் செக் பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணலாம், வோல்டேஜ் செக் பண்ணலாம். ரெண்டாவது இந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணி முடிஞ்சிட்டு சப்போஸ் வந்து எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னா கடைசியா தான் நம்ம இசிஎம்குள்ள கை வைப்போம். இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே இந்த வண்டியில மேக்ஸிமம் எல்லாமே செக் பண்ணியாச்சு. இது எப்படி செக் பண்றதுன்றதும் மேல உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதோட போட்டோஸும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த 2 டிடிசி வந்து பெர்மனண்டா இருக்கு. இது கிளியர் பண்ணா கிளியர் ஆகவே மாட்டேங்குது. ஸோ இதுக்கு இந்த கன்சர்னுக்கு மேக்ஸிமம் நம்ம செக் பண்ணி டயக்னோஸ் பண்ணதுல இசிஎம் தான் ப்ராப்ளம் இருக்கு. இந்த வண்டிக்கு இசிஎம் எங்க வரும்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு க்ளோ பாக்ஸ் கன்சோல் உள்ள இருக்கும். இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இதுதான் இந்த வண்டியோட i10ஓட இசிஎம் இதுக்குள்ளதான் வரும். இந்த இடத்துல தான் வரும். 2 கப்ளர் பஞ்ச் வச்சு வரும். 3 வந்து 10 சைஸ் போல்டு போட்டு லூஸ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அது பிராக்கெட்டோட வரும். அந்த பிராக்கெட்டை கழட்டி எடுத்தாச்சுன்னா இந்த இசிஎம் கழட்டி எடுத்துலாம். அந்த க்ளோ பாக்ஸை கழட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு கழட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ இந்த வண்டியோட இசிஎம் நான் கழட்டிருக்கேன். இதுதான் வந்து இந்த வண்டியோட இசிஎம். ஸோ இப்போ இதை சர்வீஸ் பண்ணி இது உள்ள இருக்க என்னென்ன ஓப்பன் பண்ணிட்டு என்ன பார்ட் போயிருக்கு நம்ம டூல்ல போட்டு செக் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ பண்ணி முடிச்சாச்சு. பண்ணி முடிச்சு இப்போ வந்துருக்கு. நம்ம இப்போ இதை ஃபிட் பண்ண போறோம். ஃபிட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்றது காட்டுறேன். இப்போ நான் இது இசிஎம்லாம் எதுவுமே ப்ரோக்ராமே பண்ணல. உள்ள இருக்க காம்பனண்ட் மட்டும் மாத்திருக்கேன். டயோடு அதை அந்த சின்ன சின்ன காம்பனண்ட்ஸ் மட்டும் மாத்திட்டு கொடுத்து பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணிட்டு நான் ஒன்றும் ப்ராக்கெட்லாம் போட்டு இசிஎம்லாம் ஃபுல்லாக மாட்டவே இல்லை. ஜஸ்ட் 2 கப்ளர் போட்டு கனெக்ட் பண்ணிட்டு முதல்ல ஸ்கேன் போட்டு டிடிசிலாம் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் வண்டி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது. ஸோ இது நான் வந்து 2013 மாடல் தான். இது வின் நம்பர் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து 2011 தான் எடுத்திருக்கேன். இப்போ அந்த 2 டிடிசி திருப்பி வருது தான் காட்டுது. பட் ஏன்னா வந்து நம்ம வந்து அந்த பார்ட்ஸ் மட்டும் மாற்றிருக்கு, அதில் கிளியர் பண்ணல. அப்போ இருந்தாலும் வந்து இசிஎம்ல அந்த டிடிசி இப்போ கிளியர் ஆகுதான்றதான் நம்மளோட பார்க்கணும். இப்போ சப்போஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. இன்கேஸ் சப்போஸ் வந்து கிளியர் ஆகலை, திருப்பி அதே மாதிரி தான் இருக்கு அப்படின்னா இப்போ இது ஒயரிங்கில் திருப்பி செக் பண்ணி பார்க்கலாம், இல்லை இசிஎம் தான் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ டிடிசி எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே கிளியர் ஆகி நார்மல் ஆகிடுச்சு. எல்லா டிடிசியுமே கிளியர் ஆகிடுச்சு. எந்த வார்னிங் மெசேஜஸும் ஸ்டார்ட் பண்ணும்போது வரல. வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் பேட்டரி டவுன் ஆகிறதுனால வந்து வேறு வண்டி ஜம்ப் பார்த்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ வண்டி ஓடிட்டுருக்கு. இப்போ டிசிஎம் பார்த்தீங்கன்னா க்ரீனில் கிடக்குவாங்க, நோ ஃபால்ட் கோட். தட் மீன்ஸ் எந்த ஃபால்ட் கோடுமே வரல. இபிஎஸ்சில் பேட்டரி வோல்டேஜ், அதாவது இந்த வண்டியில் பேட்டரி ப்ராப்ளம் இருக்குது, பேட்டரி வீக்காக இருக்குது, பேட்டரியோட வோல்டேஜ் கம்மியாக ஆகிறதுனால இந்த மாதிரி வரும். இப்போ நான் ஆருக்கோ இல்லை டிக்கோ ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த கீர் வந்து இந்த பாடியே வந்து ஷிஃப்ட் ஆகுறது ஃப்ரீ ஆகுது கண்டி ஒரு ஜம்ப் ஆகல. முன்னாடி ஒரு ஜர்க் கொடுத்து ஆகும். அது உங்களுக்கே நீங்கள் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். அந்த ஜர்க் ஆகுது, அந்த ஒரு ஜம்ப் ஆகுதுன்னா அப்போ இந்த வண்டியில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இது வந்து ஏஎம்பி கீர் பாக்ஸே கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த டைமில் வந்த ஒரு ஹையர் செக்மெண்ட். அப்போ வந்து சன்ரூஃப் ஆட்டோமேட்டிக்னு டாப் அண்ட் மாடலு உண்டாய் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ஒரு பீரியட்ல திருப்பி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த கியர் பாக்ஸ் அந்த ஐட்டம் தான் வந்துருந்தது. இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது எல்லா பேராமீட்டர்ஸும் இருக்கு. இப்போ நம்ம கரண்ட் டேட்டால போயிட்டு வேல்யூஸ் நம்ம முன்னாடி இசிஎம் வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி ஓட்டி பார்க்கும்போது கரண்ட் டேட்டாஸ்ல என்னென்ன இருந்ததோ அதே ரேஷியோஸை திருப்பி நான் கொண்டு வந்திருக்கேன். கியர் மூவ்மெண்ட் பாருங்க, செகண்ட் கியருக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் கியருக்கு ஷிஃப்ட் ஆகுது. கியர் ஷிஃப்டிங் சுவிட்ச் வந்து டீல இருக்குன்னு காட்டுது. வெஹிக்கிள் ஸ்பீடோட ரீடிங் காட்டுது. முன்னாடி வந்து வெஹிக்கிள் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 0லயே தான் இருந்திருக்கு.
இன்புட் ஷாஃப்ட் அவுட்புட் ஷாஃப்ட் எவ்வளவு ஆர்பிஎத்துல வந்து ரன் ஆகுதுன்ற இன்ஃபர்மேஷன்ஸை இப்போ நமக்கு தெளிவா இந்த ஸ்கேன் மூலமா பார்க்க முடியுது. ஸோ தேர்ட் கியருக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கேன். நான் வண்டி ஓடிட்டு இருக்கு, நான் ஓட்டிட்டு தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்போ அந்த கியர் எல்லாமே சேஞ்சஸ் ஆகி இப்போ ஃபோர்த்துக்கும் ஆல்மோஸ்ட் வந்து வந்துடுச்சு. ஃபோர்த்தும் வந்தாச்சு. நான் இந்த சர்டன் ஸ்பீட்ல ஓடி இருக்கேன், 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வண்டி ஓடிட்டு இருக்கேன். ஸோ ஃபோர்த்தும் வந்து இப்போ எல்லா கியருமே ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கு. இன்ஜின் ஆர்பிஎம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 தான், முன்னாடி 3000 ஆர்பிஎம் எல்லாம் போச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கியர்ல தான், அதுக்கப்புறம் மூவ் ஆகலையே உங்களுக்கு, அதனால வந்தது. இப்போ 900 ஆர்பிஎம் 1200 ஆர்பிஎம்லேயே வண்டி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வண்டிக்கு இந்த இசிஎம்ல சில காம்பனண்ட், அந்த நம்ம இசிஎம் எடுத்து உள்ள போட்டு டூல்ல செக் பண்ணி பார்க்கும்போது என்னென்ன காம்பனண்ட் ஃபெயிலியர் ஆயிடுக்குன்றது இண்டிகேஷன்ஸ் காட்டுவோம். அதை பத்தி தனியா ஒரு வீடியோ நான் உங்களுக்கு இசிஎம் எப்படி வந்து ரெடி பண்றதுன்றதை காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி டிடிசி இந்த மாதிரி கன்சர்ன்ஸ் வரும்போது மேக்சிமம் வந்து நான் வந்து என்னென்ன செக் பண்ணுன்றது ஒரு பிடிஎஃபா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப்ல போய் செக் பண்ணி பாருங்க. அந்த ஒயரிங் டயக்ராம்ஸ்ல என்னென்ன பின்ஸ்ல என்னென்ன வோல்டேஜ் வருதான்ற செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்து கரெக்டா இருக்கு எல்லாமேனா இந்த மாதிரி ட்ரபிள் ஷூட்டிங்க்கு இசிஎம் தான் முக்காவாசி இதுல ப்ராப்ளம் வரும். இந்த வண்டியில இந்த மாதிரி ஜம்ப் ஆகுது, இந்த மாதிரி இது ஆகுதுன்னா இந்த இசிஎம் தான் ப்ராப்ளம் வரும். இந்த இசிஎம் ரெடி பண்ணி போடலாம். ஸோ இப்போ இந்த வண்டிக்கு இசிஎம் ரெடி பண்ணி போட்டிருக்கு. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 10% to 15% தான் ஆல்மோஸ்ட் செலவாயிருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் மோட்டோ டெக். உன் வாழ்க்கை உன் கையில்.